என் ஸ்டோரி சொல்கிறவங்க நல்லா கேட்டுக்குங்க. அதிகமாக மறந்துடும், அடிக்கடி மறந்துட்டு பேசுங்க, வார்த்தை கொஞ்சம் மாறும், பார்த்துக்குங்க கரெக்டாக. சின்ன பிள்ளைங்க எங்கள் அப்பா குடிப்பார், சீட் அடிப்பார், பீடி அடிப்பாருங்க, சீட் ஆடுவார். அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இருந்தாலும் பிள்ளை நல்லா படிக்க வைப்பாருங்க அவர். அதெல்லாம் அவர் பெஸ்ட்டுங்க. நல்லா படிக்க வச்சார். அவருக்குமே நல்லா படித்தாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் போய்ட்டு அவார்டு வாங்கினேன். அந்த ஊரில் யாருமே வாங்கினேன். நம்ம ஆள் இல்லாதனால எனக்கு குழு விட்டு போச்சுங்க. நம்மளை யார் கேட்க போகிறா, நம்மளுக்கு யார் கேட்பா, அவ்வளோ முடிஞ்சிச்சு, நம்ம ஒரு தானே அப்படின்ட்டு கொஞ்சம் ஆசைட்டு திமுறடி தான் வந்துட்டேங்க. எங்கேயுமே அப்படி தாங்க, வேலைக்கு போன இடத்துல எங்கேயுமே சரிங்க அப்படி இருந்தாங்க. அப்படி இருந்தால் நானும் டபுளாக மாறினேங்க. அதுக்கப்புறம் இந்த ஊரில் யாருக்கும் தெரியாதான் எனக்கு தெரியும். இந்த ஊர் கோழியூரும் சரி, கோணூரும் சரி, கோழியூரும் சரிங்க, யாருக்குமே தெரியாது எனக்கு தெரியுங்க. எல்லாத்துக்கும் காமனாக பழகுவாங்க. யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. ஒரு விஷயத்த சொல்லி ஏமாற்ற மாட்டாங்க யாரும். என்னால் ஒருத்தவங்க வாழ்ந்துதான் இருக்கணும், என்னால் ஒருத்தவங்க வீழ்ந்தாண்டா இருக்கக்கூடாதுங்க. அது மட்டும் எப்பவுமே மைண்டில் இருக்குங்க. இப்போ நான் என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் சரக்குலேருந்து பீடியிலேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். சரக்கு போச்சு, ஒன்றா போயிட்டு இருந்தேங்க. ஒரு சில மட்டும்தான் நானும் நம்மளுக்காக யார் இருக்கா அப்படின்ட்டு, எவன்டா நம்மளுக்காக போகிறான் அப்படின்ட்டு அசால்ட்டாக எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டில் நான் போய்ங்க இருந்தால் என்னால் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்க முடியாதுங்க. இப்போ என்ன சொல்கிறதுன்னா, அப்போ நினச்சி பார்த்து ஒரு புண்ணியம் இல்லைங்க. அப்பயே நினச்சி பார்த்துருந்தா இந்த அளவுக்கு போயிருக்காதுங்க. அது அப்போ எங்கள் அம்மாவுக்கு 38 வயசு தாங்க இருக்கும். அப்பயே வாழ்க்கை இழந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை காப்பாற்றினாங்க. இவ்வளோ மக்கள் முன்னாடி பிள்ளைகளை காப்பாற்றினாங்க. இப்போ கொஞ்சம் பேசுவாங்க தான், முன்னாடி பேச மாட்டாங்க. இப்போ இந்த உலகத்தில் பேசி தான் வாழணும். இதுக்கப்புறம் பேச நம்மள ஆள் இல்லை, அதனால் நம்ம தான் பேசணும் அப்படின்னு ஒரு பொண்ணு வெளில வந்தாங்கன்னா அது எங்கள் அம்மா சொல்லாங்க, ஒரு அறிகுறியா. அப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும். பெஸ்ட்டு வந்தாங்க 3 பசங்க. எங்கள் அப்பா நிறைய கொல்லக்குடி எல்லாத்தையும் விற்றுட்டு போயிட்டாங்க, குடிக்கு சீட்டாடி அந்தமாரி. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. 3 பசங்க தான். எங்கள் அண்ணன் அதுக்கு மேலே கஷ்டம். பெரிய அண்ணன் சின்ன பிள்ளைலேருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தது. சந்தோஷமே பார்க்கலாம் அது இருந்துச்சு. நம்ம இந்த வயசு பசங்களாம் எப்படி இருக்கணும், அண்ணன் மட்டும் அமைதிப்படியாக இருக்கும். அப்படியே அப்பா கொஞ்சம் எனக்கு மட்டும் ஏறிச்சிங்க. அம்மாவும் 3 பேர்த்துக்குமே உண்டுங்க. அம்மா அம்மா மாதிரி தான் நான் ஒரு பாசியில் சொல்லாங்க. அம்மா யாரும் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க, அம்மா யாரும் தீங்கு வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்தமாரி 3 பேர்த்துக்கு உண்டுங்க பசங்களுக்கு. பார்த்துட்டேங்க அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணிங்க அவங்களும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்ல டைப் இதாங்க. இதுக்கப்புறம் நல்லா இன்னும் பார்த்துக்கிட்டாங்க. அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுங்க. நம்ம குடும்பத்தை அப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை மட்டும் தான் பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் இதுவரையும் பார்த்த வரையும் நல்லதாங்க. கொஞ்ச நேரம் இப்படி ஆகிட்டாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க, அதுன்னு தப்பு சொல்லக்கூடாதுங்க. மெட்ராஸில் வேலை பார்த்துருந்தாங்க, சென்னையில். அதாவது இங்கே ஊரில் டெத்துங்க, அதனால் வந்தாங்க. ஊரில் கிளம்பி பாண்டிச்சேரி போய்ட்டு அப்படியே சரக்கு வாங்கிட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியே ஃபுல்லாக குடிச்சிட்டு அடாவடித்தனம் பண்ணிட்டு வந்தாங்க. இங்கே சரக்கு கண்ணு வாங்கிவிட்டு அதுக்கப்புறம் நைட் டைமில் நந்திமலத்தில் ஒயின் ஷாப்லேயும் வாங்கி குடிச்சிட்டு தண்ணி எனக்கு இதுதான் சுத்தமாக இல்லைங்க. 1 குவார்ட்ரு 2 குவார்ட்ரு தான் இதாக இருந்திருக்கும். 4 குவார்ட்டருக்கு மேலே போய்க்க முடியாது. தெரியலங்க எவ்வளோ குடிச்சேன்னு.
மொத்தமாக குடிச்சிட்டு எதுவுமே தெரியாமல் போய் தலையில் அடிபட்டு